வணக்கம் நேர்களே. தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருந்த சூழ்நிலையில குறைய ஆரம்பிக்குது. திரும்பவும் உயருது, குறையுது அப்படின்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அப்நார்மலா இப்ப பார்க்க முடியுது. ஸோ தங்கத்துடைய விலை ஏன் அதிகரிக்குது? இல்ல இன்னும் குறையுமா? இந்த நிலையில தங்கத்த வாங்கலாமா? அப்படின்ற கேள்வி சாமானிய மக்கள் மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தங்கத்துடைய விலை ஏன் அதிகரிக்குது? குறையுது? இனி என்ன ஆகும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். சார், தங்கத்தோட விலைய பொறுத்தவரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அப்நார்மலா இருக்கு. இது வந்து கோல்ட வாங்கணும் அப்படின்னு நான் பணத்த சேர்த்து வச்சிருக்கிறவங்க, கோல்ட வாங்கலான்னு போற அன்னைக்கு கோல்ட் ரேட் ஏறுது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ஒரு 2 நாள்ல கோல்ட் ரேட் இறங்குது. அப்ப வாங்கலாமான்னு யோசிச்சா, இல்ல இன்னும் கொஞ்சம் குறையுமோ? அப்படின்ற மாதிரியான ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டயும், இல்ல கோல்டுக்காக வாங்குறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்ககிட்டயும் ஒரு மிக்ஸ்ட் எமோஷன வந்து பார்க்க முடியுது. தங்கத்தோட விலை இந்த லாஸ்ட் 1 இயர்ல இந்த கோல்டோட பிரைஸ் இவ்ளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் பேசும்போது, தங்கம் 10,000க்கு போகும்னு உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது தங்கம் ரூ. 4,000 இருக்கிறச்சே தங்கம் ரூ. 10,000 போகும்ன்னு சொன்னேன். ஆனா இவ்வளோ குயிக்கா போகும், இவ்வளோ ஃபாஸ்ட்டா ஏறும்னு நானும் நெனைக்கல. பட் ஏறுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல வந்து இத நீங்க வந்து திரும்பி போய் ஜோ பைடன் காலத்துலேருந்து பார்க்கணும். ஜோ பைடன் காலத்தில ரஷ்யா வந்து யுக்ரைனை தாக்கினம்போது, ரஷ்யாவோட ஃபாரின் அசெட்ஸை வந்து இவங்க முடக்கினாங்க. அமெரிக்கா முடக்கினாங்க. அமெரிக்காவுக்கு 2 ரோல் உண்டு. ஒண்ணு உலகத்துக்கு போலீஸ்காரன். இன்னொன்னு வந்து அவங்களோட கரன்சி தான் உலக கரன்சி. நீங்க போலீஸ்காரனா இருந்திருக்கலாம். ஆனா என்னோட ஐடியாலஜிக்கலி ஒத்து போகலன்னு வைங்க. அவங்களோட பணத்தெல்லாம் நீங்க முடக்க முடியாது. முடக்கவும் கூடாது. அப்போ உங்க கரன்சி வேர்ல்டு கரன்சியா இருக்காது. ஸோ பண்ண தப்பு வந்து டாலர் சொத்தை இவங்க மடக்கினாங்க ஒரு போர்ஷனை. அப்போது இவங்களோட கொள்கை ரீதியாக ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க டாலர் அக்யூமுலேட் பண்ணுறதை நிறுத்திட்டு டாலருக்கு அப்புறம் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணாங்க. ரஷ்யா, சைனா, டர்க்கி இது மாதிரி பல நாடுகள் பண்ணிட்டு 7-8 நாடுகள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் தங்கம் குறையத்துக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. எப்போதுமே வந்து அமெரிக்காவில் வந்து வட்டி விகிதம் ஏற்றினா தங்கமோட விலை குறையணும். ஸோ 0ல இருந்த வட்டி விகிதத்தை 5 வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆக்சுவலா அப்ப தங்கம் வந்து 2000 சொச்சம் இருந்தது. அது கிராக் ஆகி 1800 வரைக்கும் வந்து திரும்பி ஏறித்து. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அவங்க 2 பேரும் தங்கத்த வாங்கிட்டே இருந்ததுனால, இந்த ஒரு பீரியட்லயும் தங்கம் குறைய வேண்டிய இடத்துலயும் குறையல, ஒரு ஏறித்து. அதுக்கப்புறம் அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணவே, இது பயங்கரமா ஏறித்து. ட்ரம்ப் வராரு. அந்த ட்ரம்ப்போட இந்த 1 வருஷத்துல தான் நீங்க சொல்ற அபரிவிதமான ரைஸ். ஸோ ஆல்ரெடி பைடன் தப்பு பண்ணிட்டாரு. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதையும் விடல. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஏற ஆரம்பிக்குது. ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்துல இஷ்டத்துக்கு அவர் டாரிஃப் போடுறாரு. இன்னும் அவருக்கு டாரிஃப் போடுற ரைட் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் இன்னும் அந்த முடிவே பண்ணலை. அவருக்கு ரைட் இருக்கா இல்லையாங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவர் அதை முடிவு பண்ணலை. அவர் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு டாரிஃப் போட்டுனே இருக்கிறாரு. அது உலக ட்ரேடையே ஃப்ரீ ட்ரேட் நடந்துட்டு இருந்த இடத்துல உலக ட்ரேடையே அது மாற்றி அமைக்குது. அப்புறம் ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கினதுக்காக எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுறாரு. டாலர் அப்போ மற்ற நாடெல்லாம் வந்து டாலரை வந்து எதிர்த்து தங்கம் வாங்கிக்க ஆரம்பிக்கிறச்ச டாலரோட வேல்யூ குறையுது. நீங்கள் எப்போதும் இங்கே வந்து அம்மையார்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் டாலர் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, ரூபா விடலை அப்படின்னு வலதுசாரியும் அம்மையாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 90 ஒரு பவுண்டுக்கு இருந்தது. ஒரு ரூபா வந்து 90 இருந்தது. இன்றைக்கி 120 கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி யூரோவும் 90 கிட்ட இருந்தது. இன்னைக்கு 116, 117 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ யூரோவும் பவுண்டும் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, டாலரோட வீக் ஆயிடுச்சு அவங்க கரன்சி. நேற்று சிங்கப்பூர் கரன்சி 11 வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு ஏறி இருக்கு. அப்போ சிங்கப்பூர் கரன்சி, ஆஸ்திரேலியன் கரன்சி, யூரோ, பவுண்டு இதெல்லாம் டாலருக்கு அகேன்ஸ்டாக கெயின் பண்ணியிருக்கு. நம்ம ஒரே நாடு, பெரிய நாடு, G20ல ஒரே நாடு டாலர் அகேன்ஸ்டாக கவுந்தது நம்ம தான். அதுக்கும் பல காரணிகள் தான் இருக்குது. ஸோ அந்த ரூபா கவுந்தது, டாலர் கவுந்தது 2வது காரணம். 3வது அவர் தினம் தினம் மாற்றி மாற்றி பேசுறது. ஒரு நாளைக்கு நான் வந்து ரஷ்யாவோட பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுறேன்னு
அலாஸ்காவில் பூட்டினை கட்டிப்பிடிக்கிறது, ஒரு நாளைக்கு பூட்டினே வேணாங்கிறது, எல்லாரோடையும் டீல் போட வேண்டியது. அப்புறம் இப்போ சடனாக போய் வெனிசுலாவில் 2 பேரை தூக்கிட்டு வருது. நான் சடனாக பிளெயினில் ஒரு மெசேஜ் போடுது, ஈரான் உசார் பர்ஷியன் ஃப்ளீட் வருதுங்கிறது. இது எல்லாமே மக்களுக்கு டென்ஷன் ஏறி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்து மக்கள் கோல்டுக்கு போவாங்க. இதெல்லாம் நடந்துருக்குது. அவரை யாருமே கட்டுக்கோப்பில் அமெரிக்காவில் கொண்டு வரது கிடையாது. இதெல்லாம் போய் கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, கிரீன்லாண்டை தாக்குவேன்னாரு. கிரீன்லாண்டுங்கிறது வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்கிறது. டென்மார்க் வந்து ஈயூவோட ஒரு செட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் ட்ரெஷரியை வச்சுருக்காங்கல்ல, அதை விற்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களால் என்ன பண்ண முடியும்னு. அமெரிக்கன் ட்ரெஷரினா என்னது சார்? அது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அமெரிக்கன் கடன் பத்திரம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. உலகத்தில் எல்லா நாடுகிட்டையும் அமெரிக்காவோட கடன் பத்திரம் இருக்குது. உங்கள் கடன் பத்திரத்தை அந்த காலத்தில் சினிமா காட்டுவோம்ல, ஜமீன்தார்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் நம்பியார் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி சேஃபில் வச்சு சடனாக அதை வெள்ளை எடுத்து ஹீரோ சண்டை போட்டு வாங்குற மாதிரி, அமெரிக்கா அந்த விவசாயிகள் கடன் பத்திரம் ஜமீன்தார்கிட்ட இருந்த மாதிரி அமெரிக்காவோட கடன் பத்திரம் உலகம் ஃபுல்லாக எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த கடன் பத்திரத்தை விற்க ஆரம்பித்தாங்கன்னா, கடன் வட்டி வாங்குறாங்கன்னா அந்த வட்டி விகிதம் ஏறும். அதனால் டென்மார்க் என்ன பண்ணால், சாம்பிளுக்கு ஒன்று விற்று காமிச்சான், சைனா விற்று காமிச்சாங்க. இதெல்லாம் விற்கிறச்ச டாலரோட ஸ்ட்ரென்த்து குறையுது. டாலரோட ஸ்ட்ரென்த்து குறையுதுன்னா இது தங்கத்தோட விலை ஏறுது. இதெல்லாம் தான் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். இப்போ கிரீன்லாண்டன் பெல்ட்டி அடித்தார். அது பேர் டாக்கோ ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட். கடைசி நேரத்தில் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்தோட விலை குறையும் பொழுது ஒன்றும் பெருசாக கவனிக்கிறது இல்லை. பட் தங்கத்தோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயோ இதுக்கு மேலேயும் ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் போய் திரும்ப திரும்ப தங்கத்தில் முதலீடு செய்ய துடிக்கிறாங்க. விலை குறையும்னா 1-2 நடக்கணும் சார். அமெரிக்காவில் லீசா குக் அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவங்கள வந்து ஜோ பைடன் 14. அதனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தங்கம் மேலே ஒரு 20% விழும் அப்படிங்கிறதுக்கு சார், இங்கே மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அமெரிக்கா மட்டும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒரு சாவரன் கோல்ட் பாண்ட். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.